சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ யூடியூப், இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணும்பொழுதெல்லாம் சம்மர் சீரிஸ் ரெசிபீஸாக தான் வந்துட்டே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நாங்களும் ரெடி பண்ணது தர்பூசணி வச்சு ஒரு சூப்பரான ஜூஸ் தான். முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பாலை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் அப்படிங்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். தர்பூசணியை எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கிற நல்லா சில் பால், அதுக்கப்புறமா தர்பூசணி ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சிலர்லாம் ஒரு மாதிரி சிரப், அதில் நன்னாரி சர்பத் அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிறாங்க. அது தேவையில்லை. நீங்கள் தர்பூசணி ஜூஸை நல்லா அடிச்சிட்டிங்க அப்படின்னாவே அந்த ஜூஸ் சேர்த்துறப்போ ஃப்ளேவர் இன்னும் கூட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. வேணும்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். தர்பூசணி நல்லா இனிப்பானதுன்னா சுகர் சேர்த்த தேவையில்லை. இனிப்பு இல்லாமல் ரொம்ப சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து குடித்தோம் அப்படின்னா ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டே ஃபுல்லாக அப்பப்போ கூட கொஞ்சம் குடிச்சிக்கலாம். நல்லா கூலிங்காக குடிக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்களுக்கு ரொம்பவுமே இஷ்டமாக இருக்கும். இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால மத்தியானமே வந்துடுறாங்களா, வந்ததையும் இது கொடுக்கலாம். ஈஸி ரெசிபிக்கு சரண்ஸ் வைப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.